யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் இருளெங்கே என்று சொல்லி மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் சவால் கொடுத்து உயிரோடு எழுந்த பெத்லகேம் பாலகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் எழுந்து கட்டுவோம் வாரும் நிகழ்வுக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த மாபெரும் நற்செய்தியை நம்முடைய இந்திய தேசத்தின் கிராமங்களிலே சொல்வதற்காக ஒரு 70 பேர் கொண்ட குழுவாக இந்த அமைப்பு இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரின் கிருபையினாலே NGPM நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட்டுக்கு 80G எக்ஸப்ஷன் இருக்கிறது. உங்களுடைய சிறப்பு நன்கொடைகளுக்கு நீங்கள் வரி விலக்கு பெற்றுக்கொள்ளலாம். அருமையானவர்களே, நாம் தேசம் எங்கிலேயும் 24 மாநிலத்திலையும் நேபாள் நாட்டில் 6 மாநிலத்திலையும் நம்முடைய மிஷினரிகள் தங்கியிருந்து இயேசு கிறிஸ்துவே இரட்சகர் என்பதை அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கடந்த நாளில் ஒரு கிராமத்தில் நற்செய்தி அறிவித்து கொண்டிருக்கும்போது அந்த கிராமத்தில் ஒரு பொல்லாத ஆவி அலக்கழித்து பயங்கரமான சத்தத்தோடு கூட நம்முடைய கிராமத்திற்கு இயேசு வந்து விட்டார், நான் இப்பொழுது இங்கே இருக்க முடியாது, நான் புறப்பட்டு போகிறேன் என்று ஒரு பயங்கர அலறோடு கூட அந்த அசுத்தாவி ஓடியது. அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அசுத்தாவியின் மேலே ஜெயம் பெற்றிருக்கிறவர், மரணத்தின் மேலே ஜெயம் பெற்றிருக்கிறவர், வியாதியின் மேலே ஜெயம் பெற்றிருக்கிறவர். இந்த நல்ல செய்தி நம்முடைய நாட்டு மக்களுக்கு தேவை. நம்முடைய நாட்டு மக்கள் வேதனையோடும் கண்ணீரோடும் நிம்மதி இல்லாதபடி, சமாதானம் இல்லாதபடி, எங்கு போனால் எனக்கு நிம்மதி கிடைக்கும்னு சொல்லி தேடி அலைந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நீ தேடுகிற நிம்மதி, நீங்கள் தேடுகிற சமாதானம் இயேசு கிறிஸ்துவிலே உண்டு என்பதை அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நாம் இதுவரையிலும் செய்த ஊழியத்தின் விளைவாக சுமார் 545 கிராமங்களிலே சபைகளை உருவாக்குவதற்கும் ஆண்டவரின் கிருபையினாலே 4550 பேருக்கு நாம் திருமுழுக்கு கொடுத்து அவர்களை முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக உருவாக்குவதற்கு தேவன் நம்மை பயன்படுத்தி இருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையானவர்களே, அடையாளங்கள் அற்புதங்கள் மூலம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிறார். பணிகளின் நடுவில் விசுவாசியுடைய குழந்தைகளுக்கு 250 குழந்தைகள் விடுதியிலேயும், இன்னும் டே கேர் சென்டர், டியூஷன் சென்டர் மூலமாக 250 பிள்ளைகளும் விடுதிகளிலே ஆங்காங்கே இருந்து படிக்கிறார்கள். இவர்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இந்த VBS இன்னும் கிறிஸ்துமஸ் நிகழ்வுகள் இந்த ஹாஸ்டல் மூலமாக நற்செய்தி தேசமெங்கிலேயும் கிராமங்களுக்குள்ளாக ஹாஸ்டல் குழந்தைகள் மூலமாகவும் பரவுகிறது. அருமையானவர்களே, கடந்த காலத்தில் ஒரு குழந்தை விடுமுறைக்கு வீட்டுக்கு போயிருக்கும்போது அந்த வீட்டில் சுகவீனமாக இருந்தவர்களை பார்த்த உடனேயே அவள் கிச்சனில் போய் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துகிட்டு வந்து முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி அவர்களுக்கு அந்த எண்ணெயை பூசி இருக்கிறாள். மறுபடியும் சென்று ஜெபம் பண்ணி இருக்கிற தகப்பனார் கவனித்து கொண்டிருந்தவர், மகளை என்ன செய்கிறாய் என்று சொன்னாரா, எங்களுடைய விடுதியில் யாருக்காவது நோய்கள் என்றால் உடனே இயேசுவின் இடத்துல இப்படி எண்ணெய் பூசி நாங்கள் வேண்டிக் கொள்வோம், அவர் எங்களுக்கு சுகம் தருவார் என்றார் சொன்னார். அதே போல் அந்த மகள் உடனடியாக சுகம் பெற்றார்கள். இந்த கிராமத்தில் ஒரு சபை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நான் விடுதி நடத்துவது நம்முடைய குழந்தைகள் இப்படி நற்செய்தியாளர்களாக, அதே சமயம் தரிசனம் பெற்றவர்களாக, எதிர்காலத்தில் டாக்டர்ஸாக, இன்ஜினியர்ஸாக, அரசு அதிகாரிகளாக, அரசியல்வாதிகளாக உயர்ந்த அந்தஸ்தில் வர வேண்டும் என்ற தரிசனத்தோடு இந்த குழந்தைகளை வளர்த்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஊழியங்கள் மூலமாக ஏராளமான உடைந்த குடும்பங்கள் கட்டப்படுகிறது, நொறுங்கி போனவருடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படுகிறது. கடன் பிரச்சனைகளிலே சிக்கியிருந்த பலர் அதிலிருந்து விடுதலை பெறுகிறார்கள். ஆகவே இந்த தொலைக்காட்சி நிகழ்வுகளை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், மற்றவர்களுக்கு இந்த நிகழ்வுகளை அறிமுகப்படுத்துங்கள். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு சனிக்கிழமையிலையும் சாயங்காலம் 7:45 இந்த நிகழ்வுகள் வருகிறது. கடந்த நாளில் நம்முடைய பணித்தளங்களில் நடந்த ஒரு நிகழ்வு, பஞ்சாப் என்கிற இடத்துல மோகா என்கிற ஒரு பணித்தளத்தில் ஒரு ஆலயம் கட்டியிருந்தோம். அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு காரணமாக இருந்தவர் குருநானக் என்று சொல்லி அந்த சீக்கிய மத குருவானவர். அவர் ஏற்கனவே சீக்கிய அந்த புராணங்களை எல்லாம் தெளிவாக படித்து அறிந்திருந்தவர். என்றால் அவருடைய வீட்டில் நிம்மதி கிடையாது, அவருடைய குடும்பத்தில் பிரச்சனை, ஏராளமான கடன் தொல்லைகள்.
ஆக இப்படி இருக்கிற நிலையில் ஒரு நாள் நம்முடைய ஊழியர் அவரை சந்தித்து இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி புஸ்தகங்களை புதிய ஏற்பாடையும் கொடுத்திருக்கிறார். இதை வாசிக்கும்போது தான் அவருக்கு தெரிந்தது, நாம் படிக்கிற அந்த ஆதி கிராந்தி அந்த சீக்கிய மத புஸ்தகத்தில் என்ன எழுதியிருக்கிறதோ அதே தான் இந்த வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. வேத புஸ்தகம் எழுதி 4000 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த வேதம் எழுதி 500 வருஷம்தாச்சு. அப்படின்னா இதுதான் உண்மைன்னு சொல்லி மேலும் மேலும் படிக்க ஆரம்பித்தார். அதோடு கூட அவருடைய பிரச்சனைகளை ஊழியரோட பகிர்ந்து கொள்ளும்போது மிஷினரியும் அவருமாக சேர்ந்து 2 பேரும் ஜெபம் பண்ணும்போது அவரை அறியாமலே ஒரு சமாதானத்தை இருதயத்தில் அனுபவித்த அப்பொழுதுதான் நினைத்தாராம், நம்முடைய குரு நல்ல போதனையை தந்திருக்கிறார், ஆனால் இயேசு கிறிஸ்துவனிடத்துல தான் வல்லமை இருக்கிறது, இந்த இயேசு கிறிஸ்து தான் நமக்கு வேணும்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து சத்தியத்தை வாசித்தார், திருமுழுக்கு எடுத்தார், தன்னுடைய கிராம மக்களுக்கு போதிக்க ஆரம்பித்தார். அதன் மூலமாக சபை பெருகி அநேகர் ஆண்டுடைய பிள்ளைகளாக மாறினார்கள். இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு சற்று முன்பு அங்கு சில குழப்பங்கள் ஏற்பட்டுவிட்டது. குழப்பங்கள் என்னவென்றால் பல குடும்பங்களில் உடைவுகள், அதோடு கூட மார்க்க அந்த வெறி, இனவெறி அங்கே உருவாகி இருக்கிறது. இவர் எல்லாரோடு பேசி பார்த்து ஒன்றும் நடக்கவில்லை. என்றாலும் ஆலய பிரதிஷ்டை தடைபடக்கூடாது, ஆலய பிரதிஷ்டைக்கு எல்லா மக்களும் வர வேண்டும் என்று சொல்லி 3 நாட்கள் ஆலயத்தில் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த கிராமத்து பெரியவர்களையும் இப்படி பாதிக்கப்பட்டவர்களையும் அந்த ஆலயத்தை வரவேற்று அவர்களுக்காக அவர் கண்ணீர் சென்று ஜெபம் பண்ணி இருக்கிறார். அருமையானவர்களே, ஜெபத்தை கேட்ட ஆண்டவர், அருமையானவர்களே, போதை வஸ்துக்கு அடிமையாக இருந்தவர்கள், கிராமத்தில் இந்த சண்டைக்கு காரணமாக இருந்தவர்கள் என்று சொல்லி 16 பேர் அந்த இடத்துல மனம் திரும்பி இயேசு எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டார் என்று சொல்லி திருமுழுக்கு எடுக்க வந்தார்கள். அது மாத்திரமல்ல, பரம்ஜித் நிகான் என்கிற அந்த குடும்பம், உடைந்து கிடந்த குடும்பம் ஒப்புரவாகியது. அதே போல் அமன் சேர் என்கிறவருடைய குடும்பம், அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் பிரச்சனை. ஒரே கிராமத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் 2 சமையல் 2 வீடுகள் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த ஜெபத்தில் இயேசு அவர்களை சந்தித்தார், புது வாழ்வை பெற்றார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதர்களை கட்டி எழுப்புகிறவர். இதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். பிசாசானவன் கொல்லவும் அழிக்கவும் பிரிக்கவும் மனிதர்களை வேதனைப்படுத்தவுமே இந்த உலகத்தில் சுற்றி கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறீர்களோ அவரை நோக்கி பாருங்கள், உங்களுடைய முகத்தை அவர் பிரகாசிக்க பண்ணுவார். அன்புக்குரியவர்களே, இதற்கு காரணம் இந்தியாவின் ரட்சிப்புக்காக உலகமெங்கிலையும் ஏறெடுக்கிற ஜபங்கள், நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிற பல பரிசுத்தவான்கள் ஏறெடுக்கிற ஜபங்களை கர்த்தர் கேட்டிருக்கிறார். அதே போல் SMBM இயக்கம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை உபவாச ஜபமாக தினந்தோறும் காலை 4:30 மணியிலிருந்து அருமையானவர்களே ஒரு 7 மணி வரையில் 7:30 வரையிலையும் ஒரு அதிகாலை பரிந்து பேசுகிற மன்றாட்டு ஜபங்களை, துதி முழக்கங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இரவு 9 மணிக்கு ஜபம் பண்ணுகிறோம். பெண்களாக சனிக்கிழமை 5 மணிக்கு ஜபம் பண்ணுகிறார்கள். இளைஞர்கள் 8 மணிக்கு ஜபம் பண்ணுகிறார்கள். கடந்த நாளில் ஒரு பாட்டி அம்மாவை சந்திக்கும் சொன்னாங்க, தம்பி, உங்கள் பெயரை சொல்லி 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 நான் தினமும் ஜெபிக்கிறேன், ஊழியம் எப்படி நடக்கிறது, சுகமாய் இருக்கிறார்களா என்று சொல்லி கேட்டார்கள். என் அன்புக்குரியவர்களே, நிர்மூலமாகாமல் இருக்கிறது, சுகமாய் இருக்கிறது உங்களைப் போல அநேகருடைய ஜபம். ஆகவே உங்களுடைய ஜபம் எங்களுக்கு தேவை. அருமையானவர்களே, இந்த காலங்கள் கிறிஸ்மஸ் காலங்கள் அல்லவா? இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் கிராமங்களில் நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பான காலம். கிராம பூஜாரிகள், கிராம தலைவர்கள், வார்டு மெம்பர்ஸு, பஞ்சாயத்து தலைவர்கள் இவர்களுடைய தலைமையிலேயே ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாங்கள் ஒழுங்கு செய்வோம். இந்த நிகழ்வுகளுக்காக ஜோமணி கொடுங்கள். அதோடு கூட இந்த நிகழ்வுகளில் பங்கு பெறுகிறவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். நம்முடைய விடுதலை படிக்கிற குழந்தைகளுக்கும் ஒரு உடை கொடுக்க வேண்டும். அதோடு கூட மிஷினரிகளுக்கும் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு கிறிஸ்மஸ் ட்ரெஸ் என்று சொல்லி நாம் கொடுக்க வேண்டும். ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். இந்த தேவை கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. ஆண்டவர் உங்களோடு கூட என்ன பேசுகிறாரோ அருமையானவர்களை அனுப்பி வைக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒரு மிஷினரிக்கு 3000 ரூபாயும், ஒரு ஆதிவாசி குழந்தைக்கு 600 ரூபாயும் இந்த கிறிஸ்துமஸை ஒட்டி கொடுக்கிறதற்கு தீர்மானம் எடுத்திருக்கிறோம். நீங்களும் ஜெபித்து கொள்ளுங்கள்.
அருமையானவர்களே, மணிப்பூரில் மறுபடியும் இனக்கலவரம் ஏற்பட்டு ஒரு சமாதானமற்ற நிலைமை அங்கே இப்பொழுது மறுபடியும் உருவாகி கொண்டிருக்கிறது. ஒருவேளை கிறிஸ்துமஸ் வரையிலேயும் இந்த பதற்றம் அங்கு நீடிக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஏற்கனவே அங்கு பாதிக்கப்பட்ட பலர் காடுகளிலே, மலைகளிலே இன்னும் அரசு கொடுத்த அந்த ஷெல்டர் ஹோமில் தங்கியிருக்கிறார்கள். அந்த குழந்தைகள் பள்ளிக்கூடம் போகிறதுக்கு வழி கிடையாது. அங்கே இருந்த ஒரு சகோதரர் மெல்வின் என்பவர், அவர் ஒரு மெதடிஸ்ட் பாஸ்டருடைய மகன். அருமையானவர்கள், அவரும் இறந்து விட்டார். ஆகவே சகோதரன் மெல்வின் பாரம் பெற்று ஒரு தரிசனத்தோடு அங்குள்ள குழந்தைகளை எடுத்து ஒரு 50 குழந்தைகளை திரிபுராவில் ஹாஸ்டலில் படிக்க வைத்து கொண்டிருக்கிறார். அந்த குழந்தைகளுக்காக நீங்களும் ஜெபம் பண்ணிக்கிடுங்க. கடந்த முறை நாங்கள் போய் அந்த குழந்தையை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு உடனடியாக ஒரு ஜென்ரேட்டர், ஏன்னா அங்கே கரண்டே கிடையாது, பயங்கரமான காட்டு பகுதி. அருமையானவர்கள், ஒரு ஜென்ரேட்டர் உடனே வாங்கி அனுப்பும்படி ஆண்டவர் உதவி செய்தார். இந்த கிறிஸ்மஸ்லேயும் அந்த குழந்தைகளுக்கு நாம் ஒரு துணி கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, அங்கே இருக்கிற அந்த குழந்தைகளுக்கு முழுமையாக நாம் உணவுக்கு கொடுக்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த குழந்தைகளுக்கு வெறும் அரிசி இருந்தால் கூட போதும். காடுகளில் வரக்கூடிய காய்கறிகள், அங்கே நிறைய மூங்கில் வருகிறது, அவைகளை அறுத்து அவைகளை சமைத்து அவர்கள் சாப்பிட்டு கொள்வோம் என்று சொல்கிறார்கள். இந்த தேவைகளெல்லாம் சந்திக்கப்படுவதற்கு நீங்கள் ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். அருமையானவர்களே, நம்மை ஆண்டவர் எவ்வளவோ ஆசீர்வதித்திருக்கிறார். நான் கடந்த முறை ஒரிஷா போயிருக்கும்போது எல்லா வீடுகள்லையும் மாங்கொட்டை இருந்ததை பார்த்தேன், பார்த்துக்குங்க. அப்போ மிஷினரிகிட்ட கேட்டேன், இது எதற்கு மாங்கொட்டை எல்லா வீட்லேயும் போட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லி. ஆனால் ஒன்றுமே இல்லாத நேரத்தில் இதை வேக வச்சு அது உள்ளே இருக்கிற அந்த வடுவை எடுத்து சாப்பிடுவார்கள். இது எங்களுடைய எல்லா ஒரிஷா கிராமங்களிலேயும் நீங்கள் பார்க்கலாம் என்று சொன்னார்கள். என் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த ஊருக்கு பேர் பெத்லெகேம் அப்படின்னு சொல்லி பேர். பெத்லெகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று சொல்லி பொருள். எந்த வீட்டுக்குள்ளே இயேசு வருகிறாரோ, எந்த வீட்டுக்குள்ளாக இயேசு வந்து தங்கி இருக்கிறாரோ அந்த வீட்டுக்குள்ளாக அப்போ குறைவே வராது. அப்படின்னா நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீடுகளிலையும் இயேசுவை நான் அமர வைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று சொல்லி எல்லா நாவுகளும் அறிக்கையிடும், எல்லா முழங்கால்களும் முடங்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகவே என் அன்புக்குரியவர்களே, இந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். சங்கீதம் 72, 11, 12 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே எழுதியிருக்கிறது, சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதிகளும் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி ஆராதிப்பார்கள். அது மாத்திரமல்ல, கூப்பிடுகிற எளியவர்களையும் உதவியற்ற சிறுமையானவர்களையும் இயேசு வந்து சந்தித்து அவர்களை விடுவிப்பார் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ஆகவே இந்த பூலோகத்துக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும்படி நீங்களும் தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தில் நீங்கள் ஈடுபடுங்கள். ஒரு மிஷினரி ஸ்பான்சர்ஷிப் 3000 ரூபாய், ஒரு ஆதிவாசி குழந்தைக்கு ஒரு பகுதி 600, முழுமையுமாய் பொறுப்பெடுக்க 1200, அதோடு கூட மிஷினரிகளுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறதற்கு 1000 ரூபாய். அருமையானவர்களே, நாம் இதுவரையிலேயும் 545 கிராமங்களில் ஆராதனை உருவாக்கி இருந்தாலும் 24 கிராமத்திலே தான் ஆலயம் கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். ஆண்டவரின் கிருபையினாலே வருகிற நாட்களில் அருமையானவர்களே 4 ஆலயம் பிரதிஷ்டை இருக்கிறது. இதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். கடந்த நவம்பர் மாதத்தில் ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலே ராஜஸ்தான், இமாச்சல் பிரதேசத்தில் ஒரு ஆலயத்தையும், ராஜஸ்தானில் ஒரு ஆலயத்தையும், பஞ்சாபில் ஒரு ஆலயத்தையும் பிரதிஷ்டை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அதோடு கூட அன்புக்குரியவர்களே, இந்த வருகிற நாட்களில் வருகிற ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாபில் பட்டிண்டாங்கிற இடத்துல ஒரு ஆலய பிரதிஷ்டை இருக்கிறது. அதோடு கூட ராஜஸ்தானில் திமாத்பூர் என்கிற இடத்துல ஒரு ஆலய பிரதிஷ்டை இருக்கிறது. ஒரிசாவில் லெட்டிரிகா, கெம்பிரிக்கா என்கிற 2 கிராமத்திலையும், ஆந்திராவில் புங்குனூர் என்கிற கிராமத்து பகுதிகளிலேயும் ஆலய பிரதிஷ்டைகள் கிறிஸ்துமஸ் முன்னாலே செய்ய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆலய கட்டுமான பணியில் நீங்களும் ஈடுபடலாம். அருமையானவர்களை, உங்களால் இயன்றவைகளை அனுப்பலாம். உங்கள் குடும்பத்தின் சார்பில் ஒரு ஆலயம் கட்டணும்னு யோசித்தீங்கன்னா நல்ல பக்கா எலிவேஷனோட ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டி எழுப்புவதற்கு ஒரு 7 லட்சம் ரூபாய் தேவை. அருமையானவர்களே, சுமாராக ஒரு கட்டி எழுப்புவதற்கு 5 லட்சம் ரூபாய் தேவை. அதோடு கூட 3 லட்சம் ரூபாய்க்கு கச்சா ஆலயம் கட்டுகிறோம். உங்களுடைய வசதிப்படி நீங்கள் செய்யலாம். உங்கள் ஆண்டவர் எவ்வளவு கொடுக்கும்படி ஏவுகிறாரோ அனுப்பி வையுங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த இயக்கத்தின் ஊழியங்களை ஆதரிக்கிறதற்காக எங்களுடைய வங்கி எண்ணை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், SMPM, அக்கௌண்ட் நம்பர் 088607300000169, IFSC கோட் SIPL
000086. அதோடு கூட நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 42 18 80 20 691. ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. எங்களுடைய தொலைபேசி எண்ணை தயவுசெய்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 90 43 86 7550 9043867550. அதோடு கூட எங்களுடைய இன்னொரு தொலைபேசி எண் 9447375550 9447375550. தொடர்ந்து எங்களுக்காக ஜெபியுங்கள். நாங்களும் உங்களுக்காய் கருத்தாக ஜெபிக்கிறோம். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றி போடுவார். அருமையானவர்களே, நவம்பர் மாதம் கடைசி தொடங்கி டிசம்பர் மாதம் கடைசி வரையிலேயும் உலகம் எங்கிலேயும் இருக்கிற எல்லா சபைகளிலேயும் கிறிஸ்மஸ் காலங்களை குறித்த தியானங்கள், ஆங்காங்கே வீடுகள் தோறும் கிறிஸ்மஸ் விழாக்களுக்கான ஆயத்தங்கள், ஏராளமான அலங்கார பொருட்கள், ஜவுளி கடைகளில் திரளான கூட்டங்கள் என்று சொல்லி உலக அளவில் ஒரு பெரிய பண்டிகையாக கிறிஸ்மஸ் கொண்டாடப்படுகிறது. என் அன்புக்குரியவர்களே, இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடப்படுவதற்கு முன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அனுப்புவதற்கு தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியை முதலாவது ஆயத்தப்படுத்தினார் என்கிறது மகா பெரிய உண்மை. ஏனென்றால் இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் ஒவ்வொருவரும் வேதனையோடு, கண்ணீரோடு, போராட்டத்தோடு, எங்களுக்கு நிம்மதியே இல்லையா, இனி தற்கொலை ஒன்று தான் வாழ்க்கையா, இனி மறுவாழ்வு கிடையாதா, நம்பிக்கையே கிடையாதான்னு சொல்லி நம்பிக்கை இழந்து பலர் தங்களுடைய மார்புகளில் அடித்து ஏக்க பெருமூச்சோடு கூட இருக்கும்போது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அன்புக்குரியவர்களே, கலாத்தியர் 4:5 வாசித்து பாருங்கள். அங்கே எழுதியிருக்கிறது, காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்திலே பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழவனாகிய தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை தேவன் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் எப்பொழுதெல்லாம் கதறுகிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் உங்களுடைய இருதயத்தில் ஒரு ஏக்க பெருமூச்சு வருகிறதோ, அந்த பெருமூச்சை ஆண்டவர் கவனிக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களுடைய ஏக்கத்துக்கும் பெருமூச்சுக்கும் உடனடியாய் பதில் வரும்படி அவர் இறங்கி வருகிறார். அருமையானவர்களே, அன்றைக்கு சகையை ஒரு ஏக்கத்தோடு கூட தான் அந்த அத்தி மரத்தின் கீழே இருந்தார் இல்லையா, அவருடைய ஏக்கத்தை போக்குவதற்கு அங்கே வந்தார். அது மாத்திரமல்ல, மார்க்கு 10வது அதிகாரத்தில் பரிதிமேன்கிற குருடன், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கதறின போது அவனுடைய ஏக்கத்தை பார்த்து அவனுக்கு இறங்கினார். நாயூனூர் விதவை ஒரே மகன், அந்த மகன் மரித்து அடக்கம் பண்ண கொண்டு போய்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மாவுடைய கதறல் வேதனையை பார்த்து இயேசு அங்கே வந்து பாடையை கீழே இறக்கி வையுங்கள், வாலிபனே எழுந்திரு என்று சொல்லி அந்த மகளை ஆறுதல் படுத்தி உன் மகனை வீட்டுக்கு அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அதிசயங்களை செய்தார். என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் கண்ணீரோடு கதறி கொண்டிருக்கின்றால் ஆண்டவர் உங்களுடைய கதறலை கேட்கிற ஆண்டவர். யாத்திராகமம் 2வது அதிகாரம் 24-25 வாசித்து பாருங்கள். அங்கே எழுதியிருக்கிறது, தேவன் தம்முடைய ஜனங்களுடைய பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார் என்று எழுதியிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, தேவன் உங்களையும் நினைத்து அருளியிருக்கிறார். அப்படி என்றால் என் அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு தனித்தனியாக நாம் ஆயத்தமாக வேண்டும். தனித்தனியாக நாம் இயேசு கிறிஸ்துவை ருசி பார்த்திருக்க வேண்டும். ஒரு சிறு பையன் ஒரு ட்ரெயினில் ஆப்பிள் பழத்தை விற்று கொண்டிருக்கிறான், சுவையாக இருக்கும்னு சொல்கிறான். ஒருவருமே வாங்கவில்லை. எல்லாரும் அப்படி உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் முன்பாக ஒரு ஆரஞ்சு பழத்தை உரிக்கிறான். உரித்து அதிலிருந்து ஒரு சொலையை சாப்பிட்டுட்டு அதில் உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு சொலையை கொடுக்குறான். பார்த்துக்குங்க, அதை சொல்லிட்டு சொல்கிறான், இப்போ பாருங்க என்று சுவை என்ன என்று சொல்லி. அருமையானவர்களை, அவன் ருசித்து மற்றவர்களுக்கு ருசிக்கு கொடுத்ததுனால அவன் அந்த கூடையில் எவ்வளவு ஆரஞ்சு பழம் வைத்திருந்தானோ எல்லாமே அந்த ஒரே ரயில் பெட்டியிலேயே காலியாயிடுச்சு. பார்த்துங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவே தனிப்பட்ட முறையில் ருசித்த அந்த அனுபவம், அந்த ஆரஞ்சு பழத்தை ருசித்த அனுபவம். அருமையானவர்களை, இன்றைக்கு நம்ம நாட்டில் ஒரு நாளைக்கு 35,000 - 40,000 பேர் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக மாறுகிறார்கள். தினந்தோறும் 25 அல்லது 30 கிராமங்களில் சபைகள் உருவாகிறது. இதெல்லாம் காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட முறையிலே ருசி பார்த்திருக்கிறவர்கள். அப்படி என்றால் அன்பானவர்களே, நீங்களும் நானும் ருசி பார்த்தவர்களாக இருக்க வேண்டும்.
1 யோவான் 4வது அதிகாரம் 13 15 வரைக்கும் வாசித்து பாருங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அதே போல நாமும் இருக்க வேண்டும். அவர் இருக்கிற பிரகாரமாக இருந்தால் மாத்திரம்தான் அவரை நாம் சந்திக்க முடியும் என்று சொல்லி அங்கே எழுதியிருக்கிறார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துடைய குணாதிசயங்களோடு இயேசு கிறிஸ்துவின் சாயலை அணிந்தவர்களாக இந்த பூமியிலே நாம் இருக்க வேண்டும். அமெரிக்காவில் ஒரு பெரிய பணக்காரர் ஜெனரல் லூ வாலஸ் என்பவர், ஒரு நாத்திகர். அது மாத்திரமல்ல, ஒரு அட்வொகேட் படித்தவர். இவருக்கு இயேசு கிறிஸ்து என்றால் பிடிக்காது, அவருடைய போதனைகள் பிடிக்காது. மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்தார் என்பது ஒரு கட்டுக்கதை, பெத்லகேமில் பிறந்தார் என்று சொல்வது ஒரு கட்டுக்கதை என்றெல்லாம் ஏராளமான காரியங்களை எழுதினார். ஆகவே இன்னும் அவரோடு கூட சேர்ந்து ராபர்ட் என்ற ஒருவரை நண்பராக சேர்த்து கொண்டார். 2 பேரும் இந்த உண்மையை நிரூபிக்க வேண்டும் என்று உலகமெங்கிலையும் சென்றார்கள். கடைசியில் பெத்லகேம் சென்றார்கள். அவர் உயிரோடு கூட இடம் என்று சொன்னவர் அங்கு சென்றார்கள். பிலாத்தின் அரண்மனை எல்லாவற்றையும் பார்த்து விட்டார்கள். அப்படி பார்த்து கொண்டு எல்லாவற்றையும் முடித்து வரும்போதுதான் ஒரு நாள் வாலஸ், இந்த 2 ஆண்டுகள் வீணாக்கி விட்டேனே என்று அவர் எழுதினவைகளெல்லாம் படித்து பார்த்தால் எல்லாமே ப்ரூஃபானதாக இருக்கிறது. அன்றைக்கு தான் முழங்கால நின்று சொன்னாராம், இயேசுவே நீரே என்னுடைய கடவுள், இயேசுவே நீரே என்னுடைய ஆண்டவர், இயேசுவே நீரே என்னுடைய இரட்சகர் என்று சொல்லி அறிக்கையிட்டாராம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி தனிப்பட்ட முறையில் இயேசுவே நம்முடைய இரட்சகராக அனுபவிக்கிற அனுபவத்தோடு இருந்தோமே என்றால் இந்த கிறிஸ்மஸ் நமக்கு அதிக ஆசீர்வாதமாக இருக்கும். 2வதாக என் அன்புக்குரியவர்களே, தனிப்பட்ட முறையில் ருசித்த நாம் நம்முடைய குடும்பத்து பிள்ளைகளையும் நம்மோடு கூட பழகினவர்களையும் நாம் ருசி பார்க்கிறதற்கு நாம் அழைப்பு கொடுக்க வேண்டும். இதை குறித்து 1 யோவான் 4வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசித்து பார்த்தேன் என்றால், நான் ஒருவன் கடவுளை நேசிக்கிறேன், பிதாவை பிரியப்படுத்துகிறேன் என்று சொல்லியும் தன்னுடைய சொந்த சகோதரனை பகைப்பானை என்றால், வெறுப்பானை என்றால் அவன் பொய்யன் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அவன் கடவுளிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்வது கதை என்று சொல்லுது. நீங்கள் உண்மையிலேயே கடவுளிடத்தில் அன்பு கூறுவதாக இருந்தால் கடவுளை எப்படி நேசிக்கிறீர்களோ அதே போல் உங்களுடைய சொந்த சகோதர சகோதரிகளையும் உங்கள் அயல் எதிர் வீட்டாரை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. என் அன்புக்குரியவர்களே, அன்றைக்கு சமாரியா ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக அவர் அந்த யாக்கோபுடைய அந்த கிணத்துல இயேசுவை சந்தித்து பேசி கொண்டிருந்ததுனால இந்த அம்மா அந்த சந்தோஷத்தை அவங்க மாத்திரம் வச்சிக்காம தன்னுடைய சொந்த கிராமத்துக்குள்ளே போய், ஒரு ரபி வந்திருக்கிறாரு, அந்த யாக்கோபுடைய கிணத்துல உட்கார்ந்துருக்கிறாரு, வந்து பாருங்கள், என்னுடைய இருதயத்தை மாற்றிவிட்டார், எனக்கு சந்தோஷம் கொடுத்திருக்கிறார், எனக்கு சமாதானம் கொடுத்திருக்கிறார், என்னுடைய வேதனைகளை மாற்றிவிட்டார் என்று சொல்ல அந்த மகள் கண்ணீரோடு எல்லாருக்கும் முன்பாக சொல்லி ஒரு பெருங்கூட்டமான முழு அந்த கிராமத்து மக்களையும் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அழைத்து வந்து விட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை நீங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா இதுவரையில் இந்த ஆண்டுடைய அன்பை எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கீங்க? உங்கள் சொந்த வீட்டாரோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிறீர்களா என்று யோசித்து பாருங்கள். என் அன்புக்குரிய காரணம் என்னவென்றால், இந்த லோத்து அந்த சோதோம் கோமோராவில் வாழ்ந்தாரே தவிர எந்த விதத்திலையும் அவர் பிரயோஜனமானவராக வாழவில்லை. அறியாம அருமையான 2 பேதுரு 2வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கே அக்கிரமக்காரர்கள் இருந்தார்கள், அவர்கள் மத்தியிலே வாசமாக இருந்தார். காம விகாரம் கொண்டு ஒவ்வொரு பெண்களும் ஆண்களும் அங்கே நடந்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்து அவர் வருத்தப்பட்டாரே தவிர அவருடைய அக்கிரமத்தை கேட்டு நீதியுள்ள தேவனை தன்னுடைய இருதயத்தில் வாதித்தாரே தவிர அவர்களை ரட்சிக்க வேண்டும், அவர்களுக்கு சத்தியம் சொல்ல வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்று எந்த ஸ்பெஷல் எஃபோர்ட்ஸும் அவர் எடுக்கவில்லை. பார்த்துக்குங்க. அது மாத்திரமல்ல, 2 பிள்ளைகளை வச்சுருந்தார். 2 பொம்பளை பிள்ளைகளையும் கடவுளுக்குள்ள நடத்தலை, அவருடைய மனைவியும் நடத்தலை. வேதத்தில் எழுதியிருக்க அந்த அம்மா திரும்பி பார்த்து உப்பு தூணாங்க. அந்த 2 பிள்ளைகளும் பார்த்திங்கன்னா தன் தகப்பனோடையே போதைப் பொருளை சாப்பிட்டு விபச்சாரம் செய்து கடைசியில் இந்த உலகத்திற்கு அசுத்தமான சந்ததியை உருவாக்கி விட்டார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். என் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நீங்கள் கமிட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், உண்மையாக இருக்கும்னு சொன்னால்
அருமையானவர்களே, ஏனோக்கை குறித்து அருமையானவர்களே வேதத்தில் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், அந்த ஏனோக்கு அருமையானவர்களே தான் மாத்திரமல்ல, தன் சொந்த குடும்பத்து பிள்ளைகளையும் ஆண்டவருக்குள்ளே வழி நடத்துவதில் அவர் பாரத்தோடு கூட இருந்தார். ஆகவே நம்முடைய சமூக வாழ்க்கையில் நாம் மற்றவர்களோடு இந்த விசுவாசத்தை எப்படி பகிர்ந்து கொள்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். எபேசு திருச்சபைக்கு அப்போஸ்தலனாகிய யோவான் தான் பல ஆண்டு காலம் போதகராக இருந்தாராம். அன்புக்குரியவர்களே, அவருக்கு ரொம்ப வயசாயிருச்சு. அவரை சேரில் தூக்கிட்டு வந்து அப்படியே உட்கார வைப்பாங்களாம். சேரில் போதிக்கும் போது எல்லாமே தொடர்ச்சியாக அன்பை குறித்து பேசி கொண்டிருந்தாராம். லவ் ஒன் அனதர் என்று சொல்லி. அப்போ இந்த திருச்சபையின் மூப்பர்கள் ஒரு நாள் அப்போஸ்தலனாகிய யோவான்கிட்ட கேட்டாங்களாம், நாங்களும் பார்க்குறோம், நீங்கள் தினம் லவ் ஒன் அனதர் என்கிறதை மாத்திரம் பேசி கொண்டிருக்கிறீங்களே, வேற ஒன்றும் உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி. அப்போ அப்போஸ்தலர் யோவான் என்ன சொன்னாராம், நான் என்ன உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு விரும்புகிறேனோ அது உங்களுடைய இருதயத்துக்குள்ளே இன்னும் போகவில்லை. நீங்கள் யாருமே இன்னும் ஒருவரை ஒருவர் நேசிக்க ஆரம்பிக்கவில்லை. ஆகவே தான் இந்த லவ்வை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அதை தான் 1 யோவான் அருமையானவர்களே முதல் 5 வசனங்கள், அதோடு கூட 2 யோவான் 3 யோவான் போன்ற பகுதிகளெல்லாம் நான் வாசிக்கிறோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டவரை நேசிக்கிறோம் என்று சொல்கிறவர்கள் நம்மோடு இருக்கிறவர்களுக்கு நாம் பற்ற வைக்க வேண்டும். பாருங்கள், ஒரு சிறு நெருப்பை நீங்கள் கொளுத்தி போட்டுட்டா அது குப்பையை மாத்திரம் இல்லை, சில நேரங்களில் அந்த காட்டையே எரிச்சிரும். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, நமக்குள்ளாக இருக்கிற அந்த அக்னி எரிந்து கொண்டிருக்க வேண்டும். மூன்றாவதாக என் அன்புக்குரியவர்களே, ஒரு சோசியல் ப்ரிப்பரேஷன். நான் மாத்திரமல்ல, நம்முடைய சமூகத்தை, நம்மோடு கூட இருக்கிறவர்களை, நம்முடைய தேசத்தை ஆண்டவருக்காய் ஆயத்தப்படுத்த வேண்டும். லூக்கா 15:10 எழுதியிருக்கிறது, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது, இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற உலக இரட்சகர் உங்களுக்காய் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி தான் சொன்னார்கள். அவர் உலக இரட்சகர். அப்படின்னா என் அன்புக்குரியவர்களே, நம்ம வாழ்கிற ஜனங்களுக்கு நாம் எதை எப்படி வெளிப்படுத்துகிறோம் என்று யோசித்து பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல ஏனோக் என்பவர் யூதா எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 14 17 வரைக்கும் வாசித்து பாருங்க. அங்கே அவர் சொல்கிறாரு, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு நீதியை குறித்தும் நியாய தீர்ப்புகளை குறித்தும் அவபக்தி உள்ளவர்களையும் பக்தி இல்லாதவர்களையும் அவர் கடிந்து கொண்டு அவர் பேசி ஜனங்களுக்கு அழைப்பு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது. எசேக்கியேல் 38:7 நீ ஆயத்தமாக இரு, ஆயத்தப்படுத்து, நீ காவலாளியாக இரு என்று சொல்லி எழுதியிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, கடைசி காலத்தில் நாம் முகஸ்துதி செய்கிற கிறிஸ்தவர்களாக இல்லாதபடி சமூகத்தையே இயேசுவுக்காக வாழ்ந்து காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். பண்டிதர் பில்லி கிரகாம் ஒரு முறை ஒரு கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது லைட்டை அணைக்க சொன்னாராம். எல்லாருடைய கையிலையும் ஒரு கேண்டில் லைட்டு கொடுத்து அந்த கேண்டில் லைட்டை எல்லாரையும் கொளுத்த சொல்லி, இந்த கேண்டில் லைட் எப்படி இருளின் வெளிச்சத்தில் நீங்கள் வெளிச்சமாக மற்றவர்களுக்கு தெரிகிறீர்களோ அதே போல் நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒளியாக திகழ வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருடைய உள்ளங்களிலேயும் ஒரு அக்னி தீபத்தை ஏற்றி வைத்தாராம். என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, கிறிஸ்மஸ் உங்களோடு கூட மாத்திரம் இருந்து விடாதபடி உங்கள் அண்டல் அயலாத்தோரும் எதிர் வீட்டாரோடு உங்களை பகைக்கிறவர்களோடு கூடவும் அதை இங்கே பகிர்ந்து ஒரு ஆசீர்வாதமான கிறிஸ்மஸாக செலிப்ரேட் பண்ண உங்களை வாழ்த்துகிறேன். அது மாத்திரமல்ல, அறியப்படாத நம்முடைய தேசத்து மக்கள், தேவையில் இருக்கிற குழந்தைகள், ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற மிஷினரிஸுக்கும் நம்முடைய பங்கு என்ன என்று யோசிப்போம். உங்களுக்கு நான் செபிக்க விரும்புகிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளோடு கூட இயேசுவின் நாமத்தில் இடைபெடும். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், மருமக்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த உபத்திரவ காலங்கள், கண்ணீரின் காலங்கள், போராட்டத்தின் காலங்கள், சாபக்கேடான நிலைமைகள் உம்முடைய பிள்ளைகளுடைய வீட்டில் மாற்றப்படட்டும். பெத்லகேம் பாலகன் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு வீட்டிலையும் பிறந்து, பெத்லகேம் என்பதற்கு அப்பத்தின் வீடு என்று சொல்லி வாசிக்கிறோமே, அதே செழிப்பு ஒவ்வொரு வீட்டிலையும் உண்டாயிருக்கும்படி செபிக்கிறேன். குடிவெறி, ஆண்டவரே, போதைப் பொருள், இன்னும் பலவிதமான காரியங்களுக்கு அடிமையாக இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே உம்முடைய வசனத்தினாலே விடுதலை பெறும்படி, அவர்கள் தேடுகிற சமாதானத்தை அனுபவிக்கும்படி, நிம்மதியை அனுபவிக்கும்படி இயேசுவே நீர் கிருபை செய்யும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்துடைய எல்லாரும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஏற்றுக்கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும்.
ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிறேன் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் மகிமையான பிரசன்னம், வாழ்த்து, ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?